அண்ணா அன்று மாபெரும் மன்னர் குழு சபைகளை மாறுகிற மதுரை நாள் எப்படியாக கொண்டு வருகிறேன் என்று சபதமேற்று சென்றேன். அதன் பிரகாரமே சென்று அன்னையின் அருளால் மாறியான மதுரை நாள் கொண்டு வந்து விட்டீங்க. அப்படியா அண்ணா? சென்ற காரியம் வெற்றியோடு விடுத்து விட்டுறா. அப்படியா? இருந்தாலும் கண் பார்வை தெரியாமல் உண்மையா வெகுநாட்களாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்திக்கு கண்கொள் வரைக்கும் வேண்டும். அப்படி ஆகினால் நான் ஒரு சேர்ந்து ஆனந்தியை சந்திக்கலாம். அப்படியா? எனக்கு வாழ்வு கிடையாது. ஆண்டவா ஆண்டவா அம்மா பாதை மாறி போகும் போது கேட்டு எழுந்து ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நாடும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை இன்று மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை மாற்றுதப்பா சொந்தங்களை காட்டி ஆண்டவனம் தொடர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை இறைவா? என் தந்தை வந்த பாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை அடுத்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்தி விட்டார். இப்பொழுது எங்கு செல்வது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் நான் தவிர்த்து உனக்கு மணிவிடி சுட்டு விழாவுக்காக மாலையை கொண்டு வர வேண்டும் சென்று அங்கிருக்க குளத்திலே நான் நீராடு போது அங்கிருக்கக்கூடிய முடிவர்களுக்கு சாப்பு கொடுத்து உன் இருவிழிகளை போய்விட வேண்டும் என்று
கேளம்மா நாடும் நம் வாழ்வின் கதை கேளம்மா. விளையாட்டு விபரீதம் இது செய்த அழங்கோள் வேதனை அடைந்தேன் அம்மா நாடும் நம் வாழ்வின் கதை கேளம்மா. ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ. அம்மா, இப்படித்தான் முனிவர் சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது நீ அனுமதி இருக்க விட்டது இங்க வர காரணம் என்ன? அம்மா என்ன அடிச்சு தடுத்துட்டாங்கண்ணா. ஐயோ அம்மா, நான் வர காரணம் அந்த பாவி நமக்கு சிந்தனைகள் வந்திருக்கின்றாரே. என் மீது இல்லாததையும் பொல்லாதையும் பழி சுமத்தி தந்தையும் அதை நம்பினார். நம்பி என்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை யானை படை கொண்டு தேனை பல வென்று ஆள பிறந்தாயண்ணா பூமி ஆள பிறந்தாயண்ணா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா வாழ பிறந்தாயண்ணா. வளர்ந்தும் வளராத பாதி வளர்த்தோள வளரும் விழி வள்ளமே வந்து விடிந்தும் விடியாது காலை பொழுதாக இளைந்த கலை அள்ளமே கண்ணமே இளைந்த கலை அள்ளமே. கதை சொல்லவா உறவை பிரிக்க முடியாதண்ணா. ஆரிராராரோ ஆரிராராரோ ஆரிராராரிரோ ஆரிராரிராராரோ ஆரிராராரோ ஆரிராராரிரோ ஆரிரோ ஆரிராராரிரோ. அந்த முனிவர் அவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அதற்கு ஏதாவது வழி காலில் விழுந்து அழுதேனண்ணா. நான் தெரியாம செய்த தவறுக்காக என் பார்வையும் போய்விட்டது சுவாமி. நான் இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட இறப்பதை மேல் சுவாமி. எனக்கு சாப மந்திரம் கொடுங்கள் என்று கேட்டு நீ யார் என்று கேட்டார். விஜய
இப்படி நாட்டை ஆண்டு வரக்கூடிய விஜயவர்மரின் மகள் மன்னரின் மகள் நான். என் பெயர் ஆனந்தி என்று கூறி, ஐயோ அது பாவி, அந்த மன்னுடைய மகளானி அவர் எப்படிப்பட்டவர், நல்லது செய்யக்கூடிய பாவனாய்க்கு அவருக்கு மகளாக பிறந்து இப்படிப்பட்ட இழுக்கை தேடிக்கொண்டாயே, நானும் அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்து விட்டேன் என்று கூறி, சரி உனக்காக இல்லாவிட்டாலும் அந்த மன்னனுக்காக உனக்கு சாபம் கொடுக்கிறேன் என்று கூறி 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலரானது அந்த அன்னையின் மடியிலே வந்து விழுமா, அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார்னா, அப்படி என்றால் அந்த மலரை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டுமா தெரியுமா? சக்தியை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்களை தாயாகவும் தமக்கையாகவும் நினைப்பவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவன் சென்றால் தான் அதை கொண்டு வர முடியும் என்று கூறினார் அண்ணா. ஆனால் இதை கூறிய உடனே நம்முடைய தோழி இருக்கிறார் சங்கீதாவோட அண்ணன் சந்தோஷம் இல்ல, ஆமா கொண்டு வர போனாருன்னா இன்னும் வரவில்லை. அவர் வரும் வரை இதே இடத்தில் காத்து கொண்டிருக்கலாம். ஆனந்தியை தேடிக்கொண்டு இதுவரை சந்திக்கவே முடியவில்லை. ஆனந்தியின் கற்பார்வை கிடைக்கப்பட்டாகி பார்ஜலமனை கொடுப்பதற்கு ஆனந்திக்கு இழந்த கற்பார்வை மீண்டும் கிடைக்க போகிறது. ஆனந்தி, இழந்த கற்பார்வை உனக்கும் மீண்டும் கிடைக்க போகிறது. என் மனதிலே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் தெரியுமா? மீண்டும் உனக்கு கற்பர் விடுத்தால் முதலாக நீ யார் முகத்தை பார்க்க போகிறாய்? என்ன கேள்வி இது? உடன் பிறந்த அண்ணன் நான். அப்படி இருக்கு என்னதான் முதல்ல என் தங்கச்சி பார்த்தா காய முடிந்த அவனுடைய 6 உயிர் கோழி எங்களால வளர்ந்த கத்திருந்து பார்ப்பான். என்னடி யாரு நீ சொல்லுடி? அண்ணா, முதல் கற்பாறை கிடைக்கப் போகிறது. என் உடைப்பிறந்த அண்ணன் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய தோழி சங்கீதாவோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன். எனக்காக கஷ்டப்பட்டு அந்த பாரிஜாத மலை கொண்டு வந்தாரு சந்தோஷ், அவர் முகத்தை தான் நான் பார்த்தேன். உடன்பிறந்த அண்ணன் என் முகத்தை பார்க்க முடியாதா? ஆறுயர் தோழி என் தங்கையின் முகத்தை பார்க்க முடியாதா? மீண்டும் கற்பனை விடுத்தால் என் முகத்தை நான் பார்க்க போகிறாரா? ஆகினால் இப்போது கற்பனை கிடைப்பதற்கு அணை வைத்திருந்தேன். கற்பார்வை மீண்டும் உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாரியட மரம் அல்லவா உனக்கு பார்வை கிடைக்க வழி செய்யும். அந்த பாரியட பூவால் உனக்கு இந்த பார்வை கிடைக்கிறார். நாங்கள் வந்த வேலை எங்கள் கடமையை முடிந்து மட்டுமே எனக்கு பிறந்த பார்வை கொடுத்து விட்டு நான் போய் எடுக்கிறாயே. இதை பாருங்க, என்ன திருமணம் செய்துங்க. உண்மையா? ஆமா, நான் திருமணம் செய்யணுமா? ஆமா. அம்மா தாயே, எப்ப உங்க குடும்பத்துல காதலித்து வச்சோமோ அப்பவே படாத பாடுபடும். மீண்டுமா ஆரம்பிட்டா போதும். அதுவே இதை பாருங்க, இந்த திருமணம் செய்யவில்லை தான் அந்த மண்ணில உயிரை விட்டு விடுவேன். சாகப்படியா? ஆமா, நீ செத்தா எழுதுனா உங்களோட இருந்தா நீ இந்த சாவகாசமே தேவையா? ஆமா போகலாம். நான் கூட உங்க இடத்துல ஒரு உண்மையை வளர்த்து விட்டேன். நீங்க போங்க. அண்ணா, குலக்கரைக்கு தண்ணீர் எடுக்க சென்றது அல்லவா? அப்பொழுது என்ன அவர் எடுத்துட்டாருங்க. அவங்க எடுத்துட்டாரு. குலக்கரைக்கு போகும்போது புரிஞ்சத்துல நிம்மராத போகணும். ஒண்ணுதான் அண்ணா,
குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போற கடைசியில் அவளை எடுத்துட்டியா? 2 பேரும் போய் தண்ணி குடிச்சுங்கிறாங்க. அங்கே குளத்தாங்க உட்காந்துங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணி தான் குடிச்சுங்கிறாங்க. நான் ரொம்ப பாரு வயிறு முடுக்காது பாரு. அண்ணா அண்ணா அவரை காதலித்து விட்டு வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை கொண்டா பெற்றெடுத்த தாய் தந்தையோ இல்லை உடன் பிறந்த அண்ணன் தம்பியோ கண்டிப்பா அவரை கேட்ட மனம் வைத்து நான் என்ன கதை சொல்லிக்கிறாங்க. சரி அண்ணா உன் வாழ்க்கை தலைவர் தவிர நான் இது செய்யறேன். உன் வாழ்க்கை இங்கே அமைக்கும். நான் போயிட்டு வரேன். ஐயோ வர வீட்டுக்கு போறேன். நீ செல்ல ஊத்தங்க ஆமா என்னையா சொல்ற? என் தங்கையை திருமணம் செய்து கொண்டால்தான் உன் தங்கையை நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லை வேணாம் போ. ஐயா பாத்திரியா? சரி உன் தங்கையை நானே மறுபடிக்கிறேன். புறப்பட்டு வாங்க. நம்ம நிலைக்கு ஆளாக்கி அதை நகரத்தில் சந்திக்க வாங்க ஓடி வாங்க